கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் மேல் வைத்துள்ள திட்டத்தை அறிந்து அதற்காக செயல்படுங்கள். மீன் பிடிப்பவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி மாற்றினார். நோவாவை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய வேலை செய்யும்படியாகவும் மிருக ஜீவன்களை காக்கும்படியாகவும் அவன் குடும்பத்தை காக்கும்படியாகவும் மற்ற ஜனங்களை காக்கும்படியாகவும் தெரிந்து கொண்டார். மற்ற ஜனங்களோ அவன் சொல்லும் வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, நம்ப மறுத்து அப்படியே 40 நாள் மலையில் முழுகி இறந்து போனார்கள். நோவாவின் குடும்பம் மாத்திரமே காப்பாற்றப்பட்டது. மோசேயை தெரிந்து கொண்டது இஸ்ரேல் ஜனங்களை காக்கும்படியாக, வழி நடத்தும்படியாக மோசேயை தெரிந்து கொண்டார். யாக்கோபை தெரிந்து கொண்டது 12 கோத்திரங்கள் அவன் மூலமாய் வந்தார்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு பாட்டு எழுதவும், பாட்டு பாடவும், ஊழியம் செய்யவும், ஜெபிக்க வரம், தீர்க்க தரிசனம் சொல்ல, ஐஸ்வர்யவானாக இருந்தால் ஊழியத்தை தாங்கவும், ஏழைகளுக்கு உதவும், இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கும். அதை அறிந்து நாம் செய்து முடிக்கும்போது தேவன் அதற்கான பலனை பரலோக ராஜ்யத்தில் நமக்கு தந்தருளுவார். தேவன் தந்த தாளந்தை வரத்தையும் புதைத்து வைக்காமல் இரட்டிப்பாக மாற்றுங்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகளை பார்த்திருப்பீர்கள். எப்படி இருந்தவர்களை எப்படி மாற்றினார். ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது முரடனாக இருந்தவர்கள் சாந்தமாக மாறினார்கள். மந்திரவாதியாய் இருந்தவர்கள் தேவ பிள்ளையாய் மாறினது அதிசயம். ஆனால் உண்மை. எப்படி மீன் பிடிப்பவர்களை மனிதர்களை நல்வழியில் நடத்துபவர்களாக மாற்றினார் அல்லவா இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களை. அது ஆச்சரியம். ஆனால் எவ்வளோ உண்மை இல்லையா? ரொம்ப மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் அவர்களை எப்படியாக அழகாக வல்லமையாய் ஊழியம் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார் இல்லையா? அதே போல தான் எனக்கு அன்பானவர்களை, தேவ பிள்ளைகளை, எப்படி இருந்த உங்களை தேவன் தெரிந்து கொண்டு இப்படியாக உங்களை மாற்றி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களோடு கூட இருந்து தேவன் எல்லா அவர் உங்கள் மேல் வைத்த திட்டத்தை அவர் மூலமாய் ஆண்டவர் உங்கள் மூலமாய் அவர் நிறைவேற்ற நான் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னுடைய ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.